வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிட்டு நல்லா கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் அடங்கியும் ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பாதி ஆப்பிளை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேட்ஸு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் முந்திரி ரெண்டுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். ஆப்பிள், நட்ஸு, டேட்ஸு, அது கூடவே கொஞ்சம் அரிசியும் சேர்க்கும்போது குழந்தைக்கு நல்லா வந்து வெயிட் கெய்னிங் ஆவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடும். இது நல்லா வெந்து வந்த பின்னாடி ஃபைனலாக இது கூட வந்து நான் கொஞ்சமாக இன்றைக்கி பசும்பால் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1 மினிட் மட்டும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சிருங்க. இதை வந்து நீங்கள் எந்த டைமில் வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா கொழு கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.